ஃபர்ஸ்ட் நீங்க ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. இந்த உலக வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னாவே தேகம் ப்ளஸ் சம்பத்துக்கள், அடுத்து இருக்கக்கூடிய வாலிபம் ப்ளஸ் ஜீவன், இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. அது நிலையாமைன்னு தான் சொல்லியிருக்காங்க, உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லலை. இருக்க விஷயத்த நம்ம பயன்படுத்தாம இருக்கோம். அந்த இடத்துல இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னா, இருக்கு உங்ககிட்ட, அதை பயன்படுத்துங்க. இது இல்லாம போகக்கூடிய காலம் வரும்போது ஐயோ இருந்ததை விட்டுட்டமேனும் வருத்தப்படக்கூடாது. இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் இருந்து பழகுங்க. இந்த இடத்துல நீங்க வந்து நிதானமா அமைதியா இந்த நிகழ்வை கர்மத்தை கரைக்கிறதுக்காக பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறது உங்ககிட்ட தெரியணும். கஷ்டம் அனுபவிக்கிறேன் அப்படின்னா அதை ஏத்துக்கிட்டு ஓகே அப்படின்னு போற ஒரு மனநிலை இருக்கு பாருங்க. அது அந்த மனநிலை அது ஏத்துட்டாங்கன்னா அப்ப அங்க அவங்களுக்கு அது கழிஞ்சு போற மாதிரி ஆயிடுது. அங்க ஏத்துக்காம இல்ல, ஏத்துக்கிறதுக்கு என்ன வேணும்? நம்ம கிட்ட மதிதான் வேணும். அது ஒவ்வொரு மனுஷங்கிட்ட இருக்கா இல்லையா? இருக்கு, பயன்படுத்துறது இல்ல. அது அந்த இடத்துல நிதானமா இருந்தோம்னா பயன்படுத்திக்கலாம். சில பேர் பயன்படுத்திக்கலாம், சில பேர் வெறும் இந்த ஊனத்தோட மதியை பயன்படுத்த கூட முடியாம ஒரு ஊனத்தோட பிறக்கிற குழந்தைகள் இருக்கு. அப்போ வெறும் அந்த உடலளவு பெயினையும் அதை மட்டுமே அனுபவிச்சுட்டு அப்படியே போன உயிர்கள் நிறைய இருக்கு. அதுதாங்க. அதாவது உங்க கிட்ட இருக்கக்கூடிய இயற்கையை நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா, அந்த இயற்கையின் இயக்கம் அப்படின்றது இயல்பா எப்பவும் போல இருக்கக்கூடிய நிலையிலேயே நடத்திடும். இயற்கையை உணராம நாம இடர்பாடுகளுக்கு உட்பட்டு அந்த ஆடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா, இந்த இயற்கையே அது நம்ம கிட்ட ஆள ஆரம்பிச்சிடும். இந்த மதியை வேலை செய்ய விடாது. அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய புலன் தாழ்ந்து இருக்கக்கூடிய விஷயத்த வேலை செய்ய விடக்கூடாது. வயசானதுக்கு அப்புறம் ஒருத்தவங்க வேதனைப்படுறதுக்கும் அவஸ்தைப்படுறதுக்கும் அதை ஏத்துக்கிட்டு நகர்றதுக்கும் காரணம் என்னன்னா, இயற்கை அங்க ஆக்கிரமிப்பு பண்ணிடுது. இப்போ உங்ககிட்ட ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க, அந்த ஒர்க்கை நீங்க சரி செய்யலைன்னா உங்களுக்கு மேல உள்ளவங்களே அந்த ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது வரதுக்கு முன்னாடி நீங்களே நடத்திட்டீங்கன்னா உங்களுக்கு இம்சை இல்லை. அதுவே நடத்துச்சுன்னா அந்த இடத்துல ஏத்துக்க முடியாம அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. மேற்கொண்டு இன்னும் இயக்கத்துக்குள்ளேயே தான் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழல் உருவாகிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதையே நீங்க ஏத்துக்க முடியாதுல்ல. அப்ப இன்னும் இடர்பாடுகளுக்கு உட்பட்டு இன்னும் நீடிக்கும் உங்களுடைய இயக்கம் அப்படிங்கறது தான் அவர் சொல்ல வர்றாரு. அங்க இருந்து பிரிஞ்சு வரவே கிடையாது. விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு அப்படின்னு தான் சொல்றாங்க. விலகி வர கிடையாது. அந்த இடத்துல மெய்யை எடுத்திருக்கோம், அதுலயே அந்த மெய்யான நிலையும் இணைஞ்சுதான் இருக்கு. அதுவே தான் அங்க சரி பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்கனக்குள்ள அந்த ப்ராசஸ் அதுக்குள்ளேயே தான் அது நடந்துகிட்டு இருக்கு. உடல் உயிர்ன்றதே என்னத்துக்குன்னு ஒரு கேள்வி வருது. ஓகே, ஏதோ ஒரு விஷயத்தால பிரிஞ்ச ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் சொல்றேன் நான். அது இருப்பிலிருந்து இயக்கம் ஒன்றவன் தானே இரண்டவன் என்னன்ற போது அந்த ஒன்னா இருக்க விஷயம் ரெண்டாவது பிரிஞ்சதுக்காக இவ்வளவு உயிர்கள் அதுக்கு ஒரு உடல் ஒரு ஒரு இதை கொடுத்து அதுக்கு உயிரை கொடுத்து அப்படி இல்லைங்க. அது கொடுக்கலாம் இல்ல, இது எடுத்திருக்கு அவ்வளவுதான். இந்த இடத்துல நமக்கு அமைதியா நின்னு பழக என்ன நடக்கும்னா, இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்துமாற்றல் தன்னே தான் சூழ்ந்துக்கிட்டு அழுத்திக்கிட்டு இயங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த இயக்கமானது திரும்ப அந்த இடத்துலயே தன்னையே தான் இருப்பை நோக்கி நகர்த்திக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனா இந்த இயக்கத்தை தொட்டு நான் இயக்கத்துல இருக்கேன்றது தெரியாம அந்த இயக்கத்துக்குள்ளேயே நீடிச்சுக்கிட்டு இருக்கு. அங்க சின்ன இயக்கமா இன்னைக்கு திரும்ப இருப்போட போகணும்னா அதுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் தேவை. அமைதி அடைகிறதுக்கான இருப்புல இருந்து இயக்கத்துக்கு வந்துருச்சு, காற்றா மாறிடுச்சு. அது டக்குன்னு கண்ணை மூடுற நேரத்துல திரும்ப இருப்புக்கு போகுமானா முடியாது. அது ஒரு இயக்கத்துக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு விளைவு இருந்துகிட்டு தான் இருக்கும். அது அதை எடுத்ததுக்காக அதுக்கு தான் கிடைக்கும். அந்த இடத்துல திரும்ப நிதானமா என்னுடைய பழைய நிலை என்ன அப்படிங்கிறத உணர்ந்து அதை அடுத்த நிலை எடுக்க முயற்சி செய்யும் போது தான் அங்க இருந்து அடுத்து பரிணமிச்சு இங்க வரைக்கும் வந்திருக்கு. இது ஏன் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு இல்லை, இது எடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அமைதியா உட்கார என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உடல்ல நீங்க ஒவ்வொரு நாளும் உணவு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உடலோட வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? அதை வளர்ச்சிதை மாற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? அது தானா அந்த இயற்கையின் அறிவுல உருவாக்கிட்டு தானே இருக்கு, எடுத்துக்கிட்டு தானே இருக்குது. அதே போல இந்த உயிரானது இயக்கத்துக்கு உட்பட்டதுனால அது எடுத்திருக்கு. இந்த பரிணாமம் எல்லாத்தையுமே அந்த இயக்கம் தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இருப்பு இதோட இணைஞ்சு மட்டும்தான் இருக்கு. அதை உணர்ந்துட்டோம். அதை உணர்றதுக்கு நமக்கு ஒரு சோர்ஸ் தேவை. அது நம்ம கிட்ட இப்ப கொடுக்க அந்த இயக்கத்துக்குள்ளேயே அது உருவானதுனாலதான் இங்க வந்திருக்கும். அந்த மனித உருளை எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம அமைதியாகிறதுக்கு தான் கொடுக்கணும். ஏன் 1வது வரியிலேயே அமைதியாக முடியுமானா முடியாது. அங்க கனமாயிட்டோம் நம்ம.
திரும்ப அமைதியாகிறதுக்கு நமக்கு சில விஷயங்கள் தேவை. அதனால அதை அடுத்தடுத்து எடுத்து திரும்ப அங்க போறதுக்கான முயற்சியில தான் நம்ம இங்கேயே வந்திருக்கோம். இந்த இடத்துல எடுத்ததை எப்படி பயன்படுத்தணும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா வேற வழியே கிடையாது. ஓரறிவு ரெண்டறிவு அப்படிங்கிறது வந்து அமைதியா இருக்க முடியுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, இருக்க முடியாது. அமைதியா இருக்கணும்ன்ற அந்த கான்சியஸ்னஸ் அதுகிட்ட இல்லை. மரமா இருந்தாலுமே அது வந்து பல உயிர்களுக்கு இடம் கொடுத்து தான் ஆகுது, காற்று அடிச்சு கொடுத்து தான் ஆகுது. இந்த இடத்துல வந்து சில விஷயங்களை உருவாக்கிட்டு தான் இருக்கு. அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த பேட்டர்ன் படி அந்த இயக்கத்தை தொட்டு உருவான விளைவுகள் அப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த இயக்கத்திலேயே வந்து இன்னும் ஒரு பேட்டர்னை உருவாக்கி அடுத்து பரிணமிக்குது திரும்ப எங்க போகணுன்றதுக்காக. இப்ப நீங்க சொன்னீங்களா, ஏன் இதுக்கு கொடுக்கணும், இவ்வளவு இம்சைகள் எதுக்காக இந்த இயக்கம் அப்படின்ற புலம்பல் நம்ம கிட்ட வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு கொடுத்துருக்காரு அவரு. இது ஏன் கொடுத்துருக்கு, எதுக்கு கொடுத்துருக்குன்னு யோசிக்க வேண்டிய வயசுலயே உட்காந்து யோசிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. எதனால இப்ப அந்த யோசனை வருதுன்னா, இப்ப நமக்கு அது சலிச்சிருச்சு. ஒரு காலத்துல இனிச்சிச்சு. பிறந்து வளர்ந்து ஒரு காலகட்டத்துக்கு வரும்போது இந்த வாழ்க்கை சூப்பரா இருக்குடா, நல்ல ஜாலியா இருக்குடான்னு நினைச்சது. ஏன்டா இப்ப இந்த வாழ்க்கை அப்படின்னு கஷ்டங்கள் வரும்போது நமக்கு யோசிக்க வருதுல. இதை நம்ம அன்னைக்கே யோசிச்சுட்டோம் அப்படின்னோம்னா இது வந்தாலும் ஏத்துக்கக்கூடிய மனப்பான்மையும் உருவாயிருக்கும் நமக்கு. இது வராம இருக்காதுன்னு சொல்லல, இது எல்லாமே வந்திருக்கும். பட் இப்ப இருக்கக்கூடிய அவஸ்தைகளும் அல்லல்களும் நம்ம கிட்ட இருந்திருக்காது. அடுத்த ஸ்டெப் நகர்ந்து போயிடுவோம். அதே போலதான் இன்னைக்கு இந்த நினைப்பு நம்ம கிட்ட வரக்கூடாது. என்னன்னா இன்னும் இது மோசமா தான் போகும், இன்னும் நமக்கு பயன்படாத நிலைக்கு தான் நம்மளை கூட்டிட்டு போகும். அந்த இடத்துல இதே நம்மளால ஏத்துக்க முடியல, இந்த இடத்துலயே அமைதியை நம்ம கிட்ட நிலைக்க வைக்க முடியல அப்படின்னா இன்னும் போக போக அமைதி நிலைக்குமானா நீடிக்குமானா ரொம்ப கஷ்டம் இல்லை. அதனாலதான் முன்னாடியே யோசிச்சு நீங்களே அமைதி ஆடைங்க, வரக்கூடிய எல்லாத்தையும் ஏத்துக்குங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை நாம தான் யோசிக்க முடியும். அதுக்கு இந்த மனித அறிவு தான் நமக்கு பயன்படும். ஆறாவது அறிவு அப்படிங்கிறதே பகுத்து பார்க்கிறது தானே. எதுக்கு இந்த வாழ்க்கை, ஏன் இந்த வாழ்க்கை, இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், என்ன செஞ்சா எங்க போகலாம். இருக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கிறது, அது நடக்காமல் நிறுத்த முடியாது. ஏன்னா இது இன்னைக்கு நேத்துன்னு நடந்த விஷயத்தோட விளைவுகள் கிடையாது. எங்க ஆரம்பிச்சிச்சுன்னு தெரில, எவ்வளவு நாள் நீண்டுகிட்டு இருக்குன்னு தெரில. இப்ப இருக்கிற இந்த நிகழ்வுக்கு காரணமானது எவ்வளோ தூரத்துக்குல இருந்து இங்க வந்திருக்குன்னு தெரில. இது எல்லாத்துலயும் இன்னும் எவ்வளோ அனுபவிக்கணுன்றதும் நமக்கு தெரியல. அப்போ வேற வழி கிடையாது. இயக்கம் அப்படின்றதுல நம்ம சிக்கிட்டோம். இந்த இடத்துல அமைதியா இருக்க 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 இந்த இயக்கமானது இருப்பை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். ஏண்டா ஏண்டா ஏண்டான்னு இன்னும் இயங்கிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இன்னும் அதிகமான இயக்கத்துக்கு தான் நம்மளை கூட்டிட்டு போகும்.